அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி. உச்சநீதிமன்றம் நேற்று அரசியல் கட்சிகள் யாரோ தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்னென்ன? தேர்தல் பத்திரம் அப்படின்னா தேர்தல் வருது மக்கள்லாம் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்கு. அதாவது நகைச்சுவையாக சொன்னாலும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 2017 ஆண்டுக்கு பிறகு அரசியல் கட்சிகள் வந்து தனியார் முதலாளிகள், தனியார் நிறுவனங்கள் இவங்க வந்து நன்கொடை கொடுக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. இப்போ அந்த நன்கொடைகளை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த வங்கியின் மூலமாக அவங்க ஒரு 10 அங்குல பத்திரம் கிடைக்கும். அங்கே 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபா, 10,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா வரைக்கும் வந்து அவங்க நன்கொடை பத்திரங்கள் மூலமாக பணத்தை செலுத்த முடியும். இதில் என்னென்னா நன்கொடையை யார் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை. பேங்குக்கு தெரிவிக்கணும், ஆனால் அது வெளிப்படைத்தன்மையோடு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு தனியார் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நிதி வழங்கணும் அப்படின்னு விரும்புது அப்படின்னா அவங்களுடைய பேரை வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது எங்கேயுமே வெளிவராது. இன்னொன்று, வருமான வரியிலையும் அது வந்து அவங்களுக்கு வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் இந்த ஐடி இப்போ பெரும்பான்மையான நிறுவனங்கள் வந்து தனியார் கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ், பெரும்பெரும் முதலாளிகள் அரசியல் கட்சிகளுக்கு அந்த நிதிகளை வந்து தேர்தல் பத்திரம் மூலமாக வழங்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு வழங்கியிருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் இந்த 2018 ஆரம்பித்து 2023 வரைக்கும் 6,566 கோடி ரூபாய்க்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி வந்திருக்கிறது. அதாவது 5 ஆண்டுகளில், இந்த 5 ஆண்டுகளில் 6,566 கோடி ரூபாய் ஒரு கட்சியினுடைய நிதி. ஆனால் இந்த 6,566 கோடி அவங்க செலவு பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. நம்ம ஆட்சியில் இருக்குது பாஜக. ஆமாம். அதனால் ஒரு பெரிய முதலாளிகள், தனியார் நிறுவனங்கள், அம்பானி, அதானிஸ் கொடுக்கலாம். அது ஒரு லாஜிக் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை. ஆமாம். 10 வருஷமாச்சு காங்கிரஸ் கூப்பில் உட்காந்து, இனி காங்கிரஸ் வரவும் போகிறதில்ல. அந்த காங்கிரஸுக்கு 1,123 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்கல்ல, வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்து 1,093 கோடி ரூபா. ஒரு மாநில கட்சி தான் திரிணாமுல் காங்கிரஸ். காங்கிரஸ் இந்தியா முழுக்க இருக்குது. மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸுக்கு 1,093 கோடி ரூபா இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக வந்ததுக்கப்புறம் பிஜு ஜனதாதளம் கிட்டத்தட்ட 774 கோடி ரூபாய் பிஜு ஜனதாதளத்துக்கு வந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியாக வந்துக்கிற ஒரு கட்சி யாருன்னா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட 617 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற திமுக என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் பாரத் ராஷ்டிர சுமதி அதுக்கு வந்து 383 கோடி ரூபா. அப்புறம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஏற்கனவே பெரிய பணக்கார கட்சி தான், 383 கோடி ரூபா வந்திருக்கு. அப்புறம் தெலுங்கு தேசம், அதே ஆந்திராவில் கூட தெலுங்கு தேசத்துக்கு 146 கோடி ரூபா. சிவசேனாவுக்கு 101 கோடி ரூபா. ஏழைகளுடைய கட்சி, எளியவர்களுடைய கட்சி, ஊழலை ஒழிக்க வந்த கட்சி எந்த கட்சின்னு சொல்லுங்க? ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்க. 94 கோடி ரூபா வந்திருக்கு. அதை விட மிக முக்கியமானது இதெல்லாம் கூட வந்து பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், கார்ப்பரேட்டு இதெல்லாம் ஆதரிக்கக்கூடிய கட்சி. நான் இப்போ வாட்ச பட்டியல். இன்னொரு கட்சி இருக்குது, பாட்டாளி வர்க்கத்துடைய விடுதலை தான் எங்களுக்கு முக்கியம், முதலாளிகளுக்கு நாங்கள் எப்போதும் ஆதரவு அளிக்க மாட்டோம், உழைப்பாளிகளின் பக்கம் தான் நிற்போம், எளியவர்களின் பக்கம் நிற்போம், வலியவர்களின் பக்கம் நிற்போம், தொழிலாளர்களின் பக்கம் நிற்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சிக்கு கிட்டத்தட்ட 367 கோடி ரூபா இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக மட்டும் நன்கொடை பெற்றிருக்காங்க. எந்த கட்சி சொல்லுங்க? எந்த கட்சியா இருக்கும்? ஏங்க, உழைப்பாளி, தொழிலாளி, கதிர் அருவாளு, மார்க்சிஸ்ட். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிட்டத்தட்ட 367 கோடி ரூபா. அதுலேருந்து கிளை பிரிவாக கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 13 கோடி ரூபா வந்திருக்கு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சியாக இருந்த, இன்னைக்கு ஆளை துடித்து கொண்டிருக்கிற நம்முடைய எடப்பாடியார், புரட்சி தமிழர் இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சிக்கு 6 கோடி ரூபா, அதுதான் லிஸ்ட்டு, 6 கோடி ரூபா வந்திருக்கு. நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நன்கொடை பத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது மூலமாக அந்த இது பெற்றிருக்காங்க, இது யார் கொடுத்தான்னு சொல்ல தேவையில்லைங்கும் போது இவங்களே ஏன் கொடுத்துருக்க கூடாது? இப்போ இவங்க கிட்ட கருப்பு பணம் இருக்குது, ஊழல் செஞ்ச பணம் இருக்குது, கமிஷன் வாங்கின பணம் இருக்குது, 4,000 கோடி பேக்கேஜ்னு சொல்லி சென்னையில் அடித்த பணம், கிளாம்பாக்கத்தில் அடித்த பணம், இதெல்லாம் கூட தமிழ்நாடு முழுக்க 8 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கி வச்சுருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. இந்த பணமெல்லாம் கூட திமுக அதிமுக இருக்கும். பாஜக வந்து இந்தியா முழுக்க ஆண்டிருக்கு 6,566 கோடி, 636 கோடி. இந்த பணமெல்லாம் உண்மையிலே கார்ப்பரேட் கம்பெனி தான் கொடுத்ததா, இல்லை கார்ப்பரேட் கம்பெனி அப்படிங்கிற பேரில் இவங்களே கட்டிக்கிட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அதைத்தான் உச்சநீதிமன்றம் கேட்குது. இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது இதுதான். தேர்தல் பத்திரத்தை ஏன் ரத்து பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பணம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கார்ப்பரேட் நிறுவனம் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கும். சும்மா ஒருத்தன் வந்து நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்க தென்காசியில், வந்து தம்பி வாங்க சுரேஷ் டீ சாப்பிடுவோன்னு கூப்பிடுவோன்னா,
அவன் டீ சாப்பிட்றான்னு சும்மா கூப்பிட்றான்னா அவன் எதையோ ஒன்று பெருசாக எதிர்பார்க்குறான். டீயை வாங்கி கொடுத்து லஞ்ச் எதிர்பார்க்குறான்னு அர்த்தம். அப்போ ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து ஒரு திமுகவுக்கோ இல்லை பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கோ ஆட்சிக்கு வரப்போகிற கட்சிகள் தான் செய்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இதில் வந்து 1 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு வாங்கின எல்லா கட்சிக்கும் இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நிதி பெறலாம்ங்கிற இது இருக்குது. அப்படிப்பட்ட கட்சிகள்லாம் அங்கே பெருசாக இல்லை. ஆனால் யார் இருக்கான்னு பார்த்தா ஆண்ட கட்சி இல்லை ஆளுங்கட்சியில் ஆளை துடிக்கிற கட்சி, அந்த கட்சிகள் மட்டும்தான் நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே கோடிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அந்த நிறுவனம் ஏதோ ஒன்றை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த நிறுவனத்துறை காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவீங்க. அதனால் இது தவறான ஒரு வழிகாட்டல் அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் தடை போடுறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் என்ஆர்ஐயும் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு என்ஆர்ஐ கொடுக்கலாங்கும் போது நிச்சயமாக வந்து அவர் வந்து தன்னுடைய கருத்தை திணிப்பார். அப்போ நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு துணை போகிற மாதிரி ஆயிரும் ஒரு ஆளுங்கட்சி. அதனால் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுது. இந்த தேர்தல் பத்திரம் ரத்து செய்யப்பட்டிருப்பது மிக மிக முக்கியமான நகர்வு இந்த தேர்தல் அரசியல் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ திமுகன்ற கட்சி வந்து 636 கோடி ரூபாய் யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் 636 கோடி ரூபாய் பணம் வந்துருச்சு. யார் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கும் எனக்கு தான் தெரியாது, திமுகவுக்கு தெரியுமில்ல. இப்போ கொடுக்குறவன் சும்மா போய் கொடுப்பானா? கண்டிப்பாக திமுக கிட்ட சொல்லுவாங்க, இந்த தேதியிலேருந்து இந்த தேதியில் ஸ்டேட் பேங்க்கில் இந்த பத்திரங்கள் வாங்கப்படுது, நீங்கள் போய் கொடுங்கன்னு சொல்லி திமுகவில் சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. லீகலைஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. வெளிப்படையாக நிதி வந்து கோடியில் கொடுக்க முடியாது. இப்போ வந்து ஒரு டிவிஎஸ் குடும்பம் இருக்குது, இல்லை ஒரு கலாநிதி மாறனுடைய நிறுவனம் இருக்குது. வெளிப்படையாக போய் கொடுத்தா இத்தனை கோடியை கொண்டு போய் கொடுத்துருக்காருன்னு சொல்லி வெளிப்படையாக தெரிய வரும். ஆனால் இதில் கொடுக்கும்போது தெரியாது. அப்போ மறைமுகமான நிதியும் இதில் வந்து வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1% வாங்கின கட்சிகள் கூட இதில் தேர்தல் பத்திரத்தை நிதி பெறலாங்கும் போது தங்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கு ஒரு அரசியல் கட்சியை லற்றுப்பாடு கட்சியை உருவாக்கி போட்டி போட்டு 1% ஓட்டை எப்படியாவது வாங்கிட்டு இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி வாங்குறாங்க. நிதி வாங்குறதுக்காகவே கட்சி தொடங்குற மாதிரி ஆயிரும். இப்போ சின்ன சின்ன கட்சிகள்லாம் தேர்தல் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இப்போ அந்த கட்சிகள் கூட இது மூலமாக வந்து நிதி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கு. கார்பரேட் கம்பெனிலேருந்து பணம் வாங்குறதுல இன்னொரு முறை கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறதுக்கு கூட இதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருப்பதனால தான் இந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து பண்ணுறாங்க. அண்ணா, இப்போ நீங்கள் சொன்னீங்க 1% அதிகமாக வாங்குற எந்த கட்சினாலும் தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி வாங்கலாம் அப்படின்னு. அப்போது நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ நிதி வந்திருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கேட்குறீங்க? தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ நிதி வந்துருக்கு? அதாவது ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி ரூபா கருணாநிதி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் 2000 கோடி ரூபாய் ஜெயலலிதா கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அப்புறம் உங்கள் சித்தப்பு எடப்பாடி வந்து நிறைய கொடுத்துருப்பாரு அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து கோடி கோடியாக நிதி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்து ஒரு ரூமரோ அதே மாதிரி இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நாம் தமிழ் கட்சிக்கு நிதி வந்திருக்குன்னு சொல்கிறதும் ஒரு ரூமர் தான். நிதி வந்திருந்தால் தான் எடுத்து போட்டிருப்பாங்களே. நாம் தமிழ் கட்சிக்கு கோடி கோடியாக நிதி வருது அப்படின்னு சொல்லுகிற கட்சிகளுக்கு தான் கோடி கோடியாக வந்திருக்கு. ஆமாம், பல கோடி ரூபாய் வெளிநாட்டு நிதி அப்படின்னு நம்ம மேலே குற்றஞ்சாட்டிட்டு பல கோடி ரூபாய் எவனே தெரியாமல் வாங்கியிருக்காங்க. இந்த 631 கோடி ரூபாய் திமுக கிட்ட நிதியா இருந்திருக்குல்ல. நான் கேட்கறது ஒன்னே ஒன்று தான், நிதியா இருந்திருக்கு. நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துட்டேன். கன்ஃபார்மாக எல்லா நியூஸ்லையும் வந்துருச்சு. அது பொய் கிடையாது. இது RBI கொடுத்தது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்தது. அப்போ இது உண்மையான செய்தி. அப்போ இந்த 631 கோடி ரூபாயை திமுகவுடைய நிதியாக வைத்துக்கிட்டு சென்னை வெள்ளத்துக்கும் திருநெல்வேலி வெள்ளத்துக்கும் ஏன் திமுக சார்பில் ஒத்த ரூபாய் செய்யலை? திமுகவுடைய அரசாங்கம் செஞ்சது. தமிழ்நாடு அரசு வெள்ள நிவாரணத்தில் களத்தில் நின்றுச்சு, முதலமைச்சர் போய் பார்த்தாரு, வச்சாரு. உதயநிதி ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கோ அவ்வளோ செஞ்சதா சொன்னாங்க. அவர் பேரில் நேரடியாக கொடுக்கல. ஆனால் திமுகங்கிற கட்சி 631 கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக பெற்ற இந்த கட்சி இதுவரைக்கும் சென்னை வெள்ளத்தில் அத்தனை நாட்கள் மக்கள் தவிச்ச பொழுது ஒத்த ரூபா காசு எடுத்து கொடுக்கல. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட மக்கள் வந்து தவிச்ச பொழுது ஒத்த ரூபா காசு எடுத்து கொடுக்கல. இந்த 2017 2023 தான் இத்தனை கோடி வந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸில் எப்படியும் ஒரு 50, 100, 200 கோடி வந்திருக்கும். இதில் எத்தனையோ டிசாஸ்டர் வந்திருக்கு, எவ்வளவோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒத்த ரூபா காசை கூட எடுத்து கொடுக்கல. ஆனால் எந்த கட்சிக்கு நிதியே வரலையோ, தேர்தல் பத்திரமே தேர்தலில் தேர்தல் பத்திரத்தை நிதி இல்லை, தேர்தலில் போட்டி போடுறதுக்கே இங்கே காசு இல்லை. இந்த வேட்புமனு தாக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கே திண்டாடிக்கிட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சி. அந்த கட்சி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த வெள்ள நிவாரணத்தை செஞ்சுது. மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து க்ரௌட் ஃபண்டிங் முறையில் மக்கள்கிட்ட காசு வாங்கி நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் காசு போட்டு
தேர்தலுக்கு செலவுக்காக வச்சிருந்த பணத்தை வெள்ள நிவாரணத்துக்காக செலவு செஞ்ச ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான். சொல்ல போனா அதான் சத்தியமான உண்மை. எனக்கு தெரிஞ்சு பல பாராளுமன்ற இவங்க தான் பார்லமெண்ட் உறுப்பினராக நிறுத்த போறோம்னு முடிவாயிருச்சு. சொல்ல போனால் திருநெல்வேலியில் அக்கா சத்யா குடும்பம், சத்யா அவர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு நிற்பாட்ட போறாங்கன்னு அண்ணா அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க பாராளுமன்றத்துக்கு ஒரு பணத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ 2010 21 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றம் தான். அந்த 2 ஆண்டுகள் அவங்க பணத்தை சேகரிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க ஒரு நடுத்தர குடும்பம் தான். ஒரு இந்த மாதிரி ஒரு சோஃபா தயாரிக்கிற அந்த மாதிரி 2-3 நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்திலிருந்து வர வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு தேவைன்னு வச்சிருக்காங்க. வெள்ள நிவாரணம் கொடுக்க வேண்டியதுனால அந்த பணத்தை எடுத்து வெள்ள நிவாரணத்துக்கு கொடுத்தாங்க. கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். அதே போல தமிழ்நாடு முழுக்க பல பேர், பல மாவட்ட பொறுப்பாளர்கள், பல பாராளுமன்றத்தில் இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்ட வேட்பாளர்கள் கூட அந்த பணத்தை எடுத்து வெள்ள நிவாரணத்துக்கு செலவு பண்ணாங்க. தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய யதார்த்த நிலை. இப்போ கோடி கோடியாக வச்சிருக்கவன் செய்ய மாட்டான், வசதி இருக்கிறவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விட மாட்டாங்கிற மாதிரி பணம் படைத்திருக்கிற திமுக செய்யலை, பணம் இல்லாத நாம் தமிழ் செஞ்சது. தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நாம் தமிழ்ச்சி ₹1 காசு கூட வரல. சொல்லப்போனால் தேர்தல் நிதின்னு எந்த தொழிலதிபரும் எந்த முதலாளியும் நாம் தமிழ்ச்சி கொடுக்குறதில்ல. ஏன் சொல்லுங்க? இப்போ நாம் தமிழ்ச்சி தனியார் மையம், தாராள மையம், உலக மையத்தை எதுக்குது? கார்பரேட் தற்சார்பு பொருளாதாரத்தை ஆதரிக்குது. கார்பரேட் அரசியலை, கார்பரேட்டை எதுக்குது. அப்போ எந்த கார்பரேட் நாம் தமிழ்ச்சி கொடுப்பாங்க? இப்போ நீங்கள் ஒரு சிப்காட்டில் ஒரு பல்வேறு நிறுவனங்கள் இருக்குன்னா இவங்க தொழிற்சாலையே கூடாதுன்றாங்களே. அப்போ தொழிற்சாலை தொழிலதிபர்கள் எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்கல்ல. எளிய மக்கள் மட்டும்தான் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஏதோ தங்களால் இயன்றதை கொடுப்பாங்க. உண்மையிலே கொடுக்கணும். தமிழ் தேசிய முதலாளிகள் இருக்காங்க. இப்போ திருப்பூர் போன்ற பகுதிகளில், கோவை போன்ற பகுதிகளில் பின்னலாடை அதிபர்கள் இருக்காங்க. பல்வேறு தொழிற்சாலைகள், நம்ம எல்லா தொழிற்சாலையும் இருக்கல, மண்ணை நாசமாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மட்டும்தான். கூடங்குளம் போல, கல்பாக்கம் போல, ஸ்டெர்லைட் போல மண்ணில் வேதிப்பொருட்களை கொட்டுகிற இந்த ரசாயன ஆலைகள், தோல் தொழிற்சாலைகள், இது போன்ற தொழிற்சாலைகள் தான் நம்ம எதுக்குறோம், சாராய ஆலைகளை. மற்றபடி வந்து ஒரு பனியன் தயாரிக்கிற நிறுவனத்தையோ இல்லை ஒரு இந்த பிஹெச்எல் போன்ற நிறுவனங்களையோ, கோயம்புத்தூர் செயல்படக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள் நம்ம ஒருபோதும் எதிர்க்கலை. மண்ணை நாசமாக்காத எந்த திட்டமும் இருக்கட்டும், எந்த தொழிற்சாலையும் இருக்கட்டும், இயற்கை வளத்தை, விவசாயத்தை அழிக்காத தொழிற்சாலைகளே நம்ம வந்து முழுமையாக வந்து ஆதரிக்கிறோம். இப்போ அவங்கள நாம் தமிழ் பக்கம் நிற்கணும். நிற்பாங்களா அப்படிங்கிறது இது கேள்விக்குறி தான். சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பத்திரிகை செய்தியிலையும் நாம் தமிழர் கட்சியோட நிதி எங்கேயுமே வெளியிடப்படல. அப்படிங்கும்போது நிதி வரல. இப்போ நிதியே வராதப்ப தேர்தல் எப்படி எதிர்கொள்கிறீங்க? தேர்தல் அதுதான் அண்ணன் சீமான்ட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, தேர்தலை சந்திக்கிறது எதுக்கு நிதிங்கிறாரு. நீங்கள் தேர்தலை சந்திக்கிறது எதுக்கு நிதி? வேட்புமனு தாக்கலுக்கு பாராளுமன்றத்துக்கு 25,000 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு வேட்பாளர் மக்களை சந்திக்க போகிறாரு. சரி, அவருடைய வண்டிக்கு எரிபொருள், கூட ஒரு 100 பேர் வராங்க, அவங்களுடைய வாகனங்களுக்கான எரிபொருள், அதை அவங்களே பார்த்துக்குவாங்க. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, அதை ஒரு இடத்துல வந்து இப்போ எந்த தொகுதிக்கு போகிறாங்களோ அந்த தொகுதி பொறுப்பாளர் ஏற்பாடு பண்ணிட்டு போகிறாரு. இப்போ திருச்சி எடுத்துக்கோங்க, திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், அதே போல் வந்து மணப்பாறை வந்து இதில் கரூரில் வந்துடுது. அப்புறம் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இப்போ இந்த 6 தொகுதி இருக்குது அப்படின்னா இந்த 6 தொகுதியுடைய தொகுதி பொறுப்பாளர் இருக்காங்க. அப்புறம் ஒன்றிய செயலாளர் இருக்காங்க. அவங்க அந்த பகுதிக்கு போகும்போது வேட்பாளரை கூட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் தேநீர், ஒரு தேநீர், 3 வேளை சாப்பாடு, எரிபொருள், வேற என்ன செலவு இருக்கு? துண்டறிக்கை, சுவரொட்டி. சீமான் ஒரு வராங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம், மற்ற பேச்சாளர்கள் வராங்கன்னா அங்கங்கே பொதுக்கூட்டங்கள், வண்டியில் உள்ள வேலை, இதுதான். மற்றபடி ஒன்றுமே இல்லையே. இதைக்கு எதுக்கு வந்து நீங்கள் செலவு, இதுக்கு எதுக்கு பணம் அப்படின்னு அண்ணன் சீமான் கேட்குறாரு. அது கேட்குறது லாஜிக் தான். ஏன்னா நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக கோடி பிரியாணி கொடுக்க போகிறது இல்லை. மக்களை பட்டிகள் அடைச்சி வச்சு அவங்களுக்கு வந்து இப்போ மாமன்னன் படத்தை போட்டு காட்ட போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு பணம்? நீங்கள் வீடு வீடுக்க போய் வீட்டு வீடுக்கு குக்கரு, வீடு வீடுக்கு மிக்சி, வீடு வீடுக்கு கிரைண்டரு, சோப்பு, ஊதுபத்தி, இப்போ ப்ரெஸ்ஸு, சீப்பு, பவுட்ரு எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. டோக்கனை கொடுத்து மளிகை கடையில் போய்ட்டு பொருளை வாங்கி போய் சொல்கிறீங்க. அப்படி செய்கிறது தானே காசு வேணும். ஆமாம், நீங்கள் ஒரு தேர்தல் அலுவலகம்னு போட்டு வச்சுட்டு அங்கே கட்சிக்காரன் 100 பேரை தங்க வச்சு இரவு முழுக்க அவனுக்கு வந்து கூத்து, காலையில் வந்து அவனுக்கு படம், பாட்டு, சினிமா தேட்டரில் படம் பார்க்க காசு, தேர்தல் அன்னைக்கு கிராமங்களில் போய்ட்டு வேனை வச்சு ஏற்றி கொண்டு மக்கள் நிப்பாட்டி அங்கே டோக்கன் கொடுத்து அங்கே பக்கத்து ஹோட்டலில் சாப்பாடு, இப்படிலாம் பண்ணும்போது தான் அதுக்கு பணம் தேவைப்படுது. நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், ஓட்டுக்கு பணம் கொடுப்போன்னு பாவி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவோம் தேசத்துறைன்னு சொல்லி தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் சொன்ன கோட்பாட்டை தான் நாம் தமிழ்ச்சி கடைபிடிக்குது. நீங்கள் வந்து தங்கம் போன்ற வாக்குகளை வந்து தவிட்டுக்கு வித்துறாதீங்கன்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு. அதை வந்து நாம் தமிழ்ச்சி கடைபிடிக்கும் பொழுது எதுக்கு பணம்ன்றாங்க? பணமே தேவை. அதிகபட்சமாக ஒரு தொகுதிக்கு
நீங்கள் தேர்தல் ஆணையம் வந்து சட்டமன்ற தொகுதிக்கு 35 லட்ச ரூபா செலவு செய்யணும்னு சொல்லுது. நாம் தமிழ் எவ்வளோ செலவு செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு தொகுதிக்கு 35 லட்ச ரூபா செலவு செய்யலாம் சட்டமன்றத்துக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. நாம் தமிழ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? ஒரு 30 லட்சம். திமுக 35 லட்சம் செலவு பண்ணு, செலவு கணக்கு 35 தான் காட்டுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே காட்டக்கூடாது. எல்லா கட்சிகளும் 35 லட்சத்துக்கு உள்ளே தான் காட்டுவாங்க, 32 33 காட்டுவாங்க. ஆனால் நீங்கள் செலவுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அந்த தொகுதிக்கு வந்து 15லேருந்து 20 கோடி இருக்கும். கண்டிப்பாக குறைந்தபட்சம் சொல்கிறேன். ஆனால் நாம் தமிழ் சட்டமன்ற தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு தொகுதியிலும் செலவு பண்ணுது 2.5 லட்சம். அண்ணன் சீமான் போட்டியிட்ட திருவொற்றியூர் தொகுதியில் அண்ணன் சீமான் செலவு செய்து 3 லட்சம். 3 லட்சம் செலவு பண்ணி தான் 45,000 ஓட்டு வாங்கினாரு. அவரை ஏற்றிருந்த திமுக வேட்பாளர் சங்கர் இருக்கார்ல, குறைந்தபட்சம் 30 கோடி செலவு பண்ணியிருப்பாரு. இவர் செஞ்ச 3 லட்சம் எங்க இருக்கு, 30 கோடி இருக்கு. அவர் 30 கோடி செலவு பண்ணி 84,000 ஓட்டு, இவர் வெறும் 3 லட்சம் செலவு பண்ணி 45,000 ஓட்டு. அந்த 30 கோடியை இவர் செலவு பண்ணியிருந்தாருன்னா ஒட்டுமொத்த ஓட்டு விட்டு வந்திருக்கும். பணம் சொல்லலை, பிரம்மாண்டத்தை காட்டி வீடுக்கு வைப்ப பார்த்து இது பண்ணி கொண்டு போய் மக்களை போய் சந்திப்பதற்கு நாம் தமிழ் கட்சிட்ட துண்டறிக்கை இல்லை. கடந்த தேர்தலில் நீங்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்து 13 லட்சம் வாக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தொகுதிக்கு 10லேருந்து 12 லட்சம் ஓட்டு இருக்கு. 12 லட்சம் துண்டறிக்கைகள், 12 லட்சம் மக்களை சந்திப்பதற்கான உள்ள அந்த ஆட்களுக்கான எரிபொருள், உணவு துண்டறிக்கை, இந்த 3 இருந்துச்சுன்னா 10 லட்சம் பேரை சந்திச்சிருவாங்க. 10 லட்சம் பேரை சந்திச்சாலே அதில் நீங்கள் ஒரு கணிசமான வாக்குகளை வந்து பெற முடியும். ஏற்கனவே நாம் தமிழுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, ஒரு அடிப்படை வாக்குகள்னு ஒன்று இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலையும் 75,000 வாக்குகளை வாங்கினாங்க. பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் ஒவ்வொரு தொகுதியிலுமே 15லேருந்து 20,000 வாக்குகளை வாங்கினாங்க. சில தொகுதியில் 30,000 35,000 அப்படி வாங்கினாங்க. அதன் பிறகு 3 மடங்கு வாக்கு அதிகரிப்பதாக புள்ளிவிவரம் சொல்லுது. 3 மடங்கு அதிகரிச்சுது. எடுத்துக்காட்டுக்கு திருச்சி தொகுதி 70,000 ஓட்டுனா இப்போ 2.25 லட்சம் ஓட்டு வந்து இருக்கணும் குறைந்தபட்சம். அப்போ அதுலேருந்து வேலை பார்க்கும் பொழுது அது டபுள் மடங்காக மாறும். வெற்றி வாய்ப்புக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது எல்லா தொகுதியும். ஒரு எடுத்துக்காட்டு திருச்சி சொல்கிறேன். அப்போ அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான நிதி, துண்டறிக்கை, அவங்க பரப்புரை போகிறவங்களுக்கான சாப்பாடு, உணவு, தேநீர், இது மட்டும் இருந்தால் போதும் நாம் தமிழ் அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடிடும். அது இல்லைங்கிறதாங்க பிரச்சனையே. அண்ணா, தேர்தல் பத்திரங்கள் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு நிதி எப்படி வருது, மற்ற கட்சிகளுக்கு எப்படி வருது? நாம் தமிழர் கட்சி நிதி எப்படி வருதுன்னா இதுதான், உண்டியல் தான். வேற எப்படி வருது? க்ரௌட் ஃபண்டிங் தான். இப்போ நீங்கள் வந்து 1000 பேர் 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு நாம் தமிழ் கட்சியில். அது வந்து மாதம் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2015 அண்ணன் சீமான் வந்து அறிவிச்சாங்க. இது வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் முறையில் கட்சிக்கான நிதியை வந்து சேகரிப்பது. இப்போ அந்த 1000 பேர் 1000 ரூபாய் திட்டத்தை சரியாக, அதாவது ஜிபே இருக்கு, கட்சியினுடைய அந்த கூகுள் பே நம்பர் இருக்கு, அதே போல் கட்சியினுடைய வங்கி கணக்கு, ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இது எல்லாமே லீகலாக ஆடிட்டிங் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வருஷம் வருமான வரி தாக்கல் செய்கிற வங்கி கணக்கு, கட்சியினுடைய அஃபிஷியல் அக்கௌண்ட்டு, இதன் மூலமாக பெறுறாங்க. இப்போ அது வந்து எப்படி பண்ணிங்கன்னா இஎம்ஐ மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அது ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா மாதம் ஆட்டோ பே முறையில் அது எடுக்கப்பட்டுரும். அப்படி நிறைய ஒரு கிட்டத்தட்ட 250 பேர் நான் மாதமாக தான் அனுப்புகிறேன். 250 பேருக்கு மேலே வந்து அனுப்புகிறாங்க. இந்த 250 1000 மாறுகிற பொழுது கட்சிக்கு என்று நிலையாக 10 லட்ச ரூபா மாதம் வந்துடும். இப்போ அது ஓராண்டுக்கு அது சேகரிக்கும் போது அது 1 கோடி ரூபா வருது. இப்போ அதை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை அணுக முடியும். யார்ட்டையும் 1 பைசாக்கு நம்ம கை நீட்ட வேண்டிய தேவையில்லை. இந்த டென்ஷன் இருக்காது. இப்போ சேலத்துலேருந்து அண்ணே துண்டறிக்கை காசு இல்லைண்ணே, மேலூருக்கு துண்டறிக்கை காசு இல்லைண்ணே, திருமங்கலத்துக்கு வந்து போஸ்ட் அடிக்க காசு இல்லைன்னு சொல்லி இப்போ அண்ணன் சீமானவனுக்கு வந்து இந்த பணம் இல்லைண்ணே, அங்கே இது இல்லைண்ணே, இதுக்கு இந்த ப்ரெஷர் போகாமல் இருந்தால் அவர் வந்து களத்தில் இன்னும் வீரியமாக களமாட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ மற்ற கட்சிகளுக்கு அந்த பொருளாதார பிரச்சனை இருக்காது. இப்போ திமுக பாருங்க, விருப்ப மனு படிவு 2000 ரூபா, விருப்ப மனு கொடுக்கறது 50,000 ரூபா. அந்த படிவை ஒரு A4 சீட்டு தான், ₹1 பெறுவாது. அது 2000 ஓவாவாம். அதை விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு 50,000 ஓவாவாம். இது ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 100 பேர் கொடுத்தாகணும். இப்போ 40 தொகுதி இருக்கு. ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 100 பேர் கொடுத்தா கூட அதில் மட்டுமே அவங்களுக்கு வந்து 50 லட்ச ரூபா பணம் வந்துடுது. அப்போ 40 தொகுதிக்கு இத்தனை கோடி வருது பாருங்க. அதே போல தான் அதிமுக விருப்பமனு வைக்கிறாங்க, அதே போல தான் பாஜக விருப்பமனு வைக்கிறாங்க, அதே போல தான் காங்கிரஸ் விருப்பமனு. எந்த கட்சி தேர்தலை போட்டிட்டாலும் விருப்பமனு ஒன்று வைக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சியில் அந்த விருப்பமனு அப்படிங்கிற அந்த கோட்பாடே கிடையாது. இவர் இந்த தொகுதிக்கு சரியான வேட்பாளராக இருப்பார் அப்படின்னு ஒவ்வொருவரையும் கலந்து ஆலோசித்து முக்கிய பொறுப்பாளர்களை கூடி பேசி சமூக பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில், இப்போ நீங்கள் இது வந்து தேவர் தொகுதி, நிறைய தேவர் இருக்காங்க அதனால தேவரை நிப்பாட்டுவோம், இது நிறைய நாடார் இருக்காங்க நாடார் நிப்பாட்டுவோம், நிறைய கோனார் இருக்காங்க கோனார் அப்படி நிப்பாட்டல. தமிழ்நாடு முழுக்க ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க. இந்த சமூகத்துக்கு இத்தனை பிரதிநிதித்துவம். இப்போ மறவர் சமூகமா, இவங்களுக்கு ஒரு இத்தனை சீட் கொடுக்கணும்,
நாடாரா இவங்களுக்கு இத்தனை சீட்டு, கோனாரா இவங்களுக்கு இத்தனை சீட்டு, பறைய சமூகமா இத்தனை சீட்டு, இப்போ தேவேந்திரரா இத்தனை சீட்டு, அந்த பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ஒரு பட்டியலை எடுத்து இது எதுக்கு சாதி பார்க்க போறோம்னா சமூக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், வகுப்பாதி பிரதிநிதித்துவம் சமூக பிரதிநிதித்துவம் கொடுத்தாகணும். அந்த அடிப்படையில் கணக்கிட்டு அதன் பிறகு அவங்கள வந்து இப்போ நீங்கள் இந்த தொகுதியில் இவங்க பெரும்பான்மையாக இருக்கான்னு நிப்பாட்ட கிடையாது. யார் வந்து இதுவரைக்கும் அந்த தொகுதியில் அரசியல் அதிகாரத்தை பெறாமல் இருக்காங்களோ அந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்தை பார்த்து நிப்பாட்டுறாங்க. அப்படி தான் திருநெல்வேலி தொகுதியில் வந்து கோனார் சமூகத்திற்கு நாம் தமிழ் கட்சி சீட்டு கொடுத்துருக்கிறது. இதுவரைக்கும் வந்து நாடார் நின்றுருக்காங்க, தேவர் நின்றுருக்காங்க, மற்ற சமூகம் நின்றுருக்காங்க. ஆனால் முதல் முறையாக கோனார் சமூகத்தை திருநெல்வேலி நிப்பாட்டுறாங்க. அதே போல் ராமநாதபுரத்தில் வந்து மறவர் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது. அப்படி பார்த்து இன்னும் நிறைய அறிவிக்கலன்னும் அப்படி பார்த்து வந்த சீமான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கவனமாக வேட்பாளரை தேர்ந்தெடுக்காங்க. அப்படிங்கும்போது அந்த வேட்பாளர்கிட்ட காசு வாங்குறது இல்லை, வேட்பாளருக்கு காசு கொடுத்து, அதாவது வேட்புமனு தாக்கலுக்கும் துண்டறிக்கை அடிப்பதற்கும் வழினா அதுக்கான பொருளாதாரம் இல்லாத வேட்பாளர் இருக்காங்கன்னா அவங்க கட்சிக்காக கடுமையாக உழைப்பாங்க, கள போராளியாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நல்ல ஸ்டஃப் இருக்கும், நாலேஜ் இருக்கும், பெரிய இன்டலெக்சுவலாக இருந்திருப்பாங்க. ஆனால் பொருளாதார பின்னணியில் ஒரு பொருளாதாரம் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை அடைவதற்கோ ஒருத்தன் தேர்தலில் போட்டியிடக்கோ தடையாக இருந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் 50 வருஷம் தான் ஆச்சு காமராஜர் இறந்து, காமராஜர் இல்லாமல் போய் என்னமோ 500 வருஷம் ஆயிரலை. ஒரு நேர்மையான அரசியல் இருந்த தலைவர் காமராஜர், கக்கன், முத்துராமலிங்க தேவர், ஜீவானந்தம் இவங்கெல்லாம் வந்து அரசியலில் இல்லாமல் போய் ஒரு 50 வருஷத்துக்குள்ள தான். ஆனால் அந்த 50 ஆண்டுகள் அரசியலே மாறிடுச்சு. பணம் படைத்தவன் மட்டும் தான் அரசியல் ஒரு நிலை இருக்கு பாருங்க, அந்த நிலையை உடைக்கணும்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி நிற்கிறாங்க. அதனால அவங்க வேற யார்ட்டையும் பணம் வாங்குறது இல்லை நாம் தமிழ் கட்சி. அப்படியே நீங்கள் தலைகீழாக பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக மற்ற கட்சிகளுக்கு எப்படி பணம் வருதுன்னு கேட்டீங்க, எப்படி வரல, எந்தெந்த வகையில் வரக்கூடாதோ எல்லா வகையிலும் வருது. கள்ளச்சாராயம் விற்கிறவன், கல்கோரி அதிபர், மணல் கோரி வச்சுக்கிறவன், மரத்தை கட்டி விற்கிறவன், சொல்லப்போனால் விபச்சாரம் செய்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அவன் கை நீட்டுவான், எல்லாட்டையும் காசு வாங்குவான். கார்பரேட் முதலாளிகள்கிட்ட காசு வாங்குவாங்க, ஐடி கம்பெனி ஊழியர் நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்குவாங்க, ரியல் எஸ்டேட் அதிபர்கள்ட்ட காசு வாங்குவாங்க. காசு வாங்காத இடமே கிடையாது. அவங்களுக்கு கொட்டுவான் கொண்டு போய் காசை. ஏன்னா இவன் அதிகாரத்தில் இருக்கான், நாளைக்கு நம்ம ஒரு தப்பு செஞ்சால் அவன் நம்மளை வந்து காப்பாற்றுவான். எங்க காவல் நிலையங்கள்லேருந்து திமுகவுக்கு ஒரு அமௌண்ட் போகுது, காவல் நிலையங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து லஞ்சம் போவான். ஆனால் அந்த லஞ்ச பணத்துலேருந்து இவங்க சேர் வாங்குறான். பிச்சைக்காரன் தட்டுலேருந்து பிச்சைக்காரன் தட்டிலே பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி தான் தமிழ்நாட்டுடைய இந்த திராவிட கட்சிகள் இருக்குது. அதனால் திராவிட கட்சிகளுக்கு எல்லா வகையிலும் பணம் போகுது. ஆனால் தேர்தல் பத்திரம் தொடர்பாகவும் நிதி தொடர்பாகவும் நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி